வணக்கம். வாழ்வியல் ஜோதிடம். நான் உங்கள் ஜோதிடர் ஈஸ்வர சிவகிருஷ்ணன். பேசா பொருள். நம்ம நிறைய விஷயங்களை பற்றி பேச போகிறோம். பொதுவாக பெண் குழந்தைகளை சிலர் நான் பையனாட்டவே வளர்த்திருக்கிறேன், என் பொண்ணு பையனாட்டவே வளர்ந்தா அப்படின்னு பெருமையாக பேசினாங்க. அதுக்கு அடுத்த கட்டமாக இப்பொழுது பெண் குழந்தை என்னோட தேவதை அப்படின்னு வளர்க்குறாங்க. ஆனால் பெண்ணை பெண்ணாக வளர்க்க வேண்டும். பெண்ணுக்கு தேவையான பண்பாட்டை கற்றுத்தரணும். நம்ம பாடத்திட்டத்திலேயே அது இல்லை. இப்போ நம்ம அந்த காலத்தில் நம்மளோட நிலையிலிருந்து எல்லாரும் பார்க்குவோம். நம்ம கூட்டு குடும்பத்தில் வளர்ந்தனால நம்ம ஒருத்தர் சொல்லித்தராமே சில விஷயங்கள் அப்படியே நம்மளுக்கு மனசில் பதிஞ்சிருக்கு. இப்படி தான் நடக்கணும், செய்யணும், பேசணும் அப்படின்ற விஷயங்கள் தானாக பாடம் பெற்றோம். ஆனால் இந்த காலத்து குழந்தைங்க நம்ம அவங்க வளர்கிற சூழலும் மனசில் வச்சுக்கணும். அதே போல் பெற்றோர்களையும் ஒரு விஷயத்தில் நம்ம கண்டிக்கணும். தேவதைங்களாக வளர்க்குறோம் அப்படின்ட்டு அடிப்படையான ஒரு சின்ன வேலை செய்யறதுக்கு சங்கடப்படக்கூடிய ஒரு குழந்தைய வளர்த்துடுறோம். சமையல் கட்டில் வேலை செய்கிறது ஒரு பெரிய கொடுமையான விஷயமாக நினைக்கக்கூடிய குழந்தைய வளர்த்துடுறோம். அதே போல் பெண் குழந்தைங்களுக்கு இப்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மனசில் ஒரு பதிவாக இருக்கிறது. அதாவது பழையமைன்னு சொல்லுவோம். அந்த காலத்தில் இதெல்லாம் இல்லை, எங்களோட புது நாகரிக காலத்தில் இது நடக்குது, நாங்களும் செய்கிறோம், நாங்கள் படிச்சிருக்கிறோம், ஆணுக்கு நிகராக நாங்கள் போய் வேலை செய்கிறோம், சம்பாதிக்கிறோம் அப்படின்ற ஒரு பதிவு பெண்கள் மனசில் இருக்குது. ஆனால் கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்த்தாக்கா நம்ம தாத்தா காலத்துலேயும் படிக்காத பெண்கள் தோட்டத்தில் போய் வேலை செஞ்சுருக்கிறாங்க, கூலி வேலைக்கு போயிருக்கிறாங்க. படிக்காமையே அவங்க தோட்டத்துலேயும் வேலை செஞ்சுட்டு வீட்டையும் பராமரிச்சுக்கிட்டு குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டு நம்ம பெரியவங்களையும் கவனிச்சுக்கிட்டு இந்த காலகட்டத்தில் ஒரு காலகட்டம் இருந்தது. இது என்னமோ புதுசாக நாங்கள் படிச்சிட்டோம், நாங்கள் ஆண்களுக்கு நிகராக சம்பாதிக்கிறோம் அப்படின்ற ஒரு மனப்பதிவினால் நாங்கள் ஏன் வீட்டு வேலை செய்யணும், எங்களுக்கு ஒரு சுதந்திர உணர்ச்சி இருக்குது, நாங்கள் எங்கள் இஷ்டம் போல் செலவு செய்வோம் அப்படின்ற மாதிரியான ஒரு மாறுபட்ட காலமும் வந்துருச்சு. ஆனால் இதற்கு கண்டிப்பாக பெற்றோர்கள் பொறுப்பேற்க வேண்டும். நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல விஷயங்களை கண்டிப்பாக கற்றுக் கொடுக்கணும். ஆனால் இந்த காலத்தில் நல்ல விஷயங்களை யாரும் கற்றுத்தர்றதில்லை. மாறாக திரைப்படத்துறையும் தொலைக்காட்சி மீடியாக்கள் வரக்கூடிய மெகா தொடர்களும் பெண்களுக்கு பார்த்திங்கனாக்கா எதிரான தேவையற்ற அல்லது நம்ம சமுதாயத்துக்கு எது நம்ம சமுதாயத்தில் ஒதுக்கி வச்சிருக்கிறோமோ அந்த மாதிரியான விஷயங்களை அவங்களுக்கு பாடம் பண்ணுது. அதே போல் குழந்தைங்க நல்ல மனப்பதிவுகள் ஏற்படக்கூடிய 11 வயதில் விடுதியில் வளர்கிறாங்க. படிப்புக்காக விடுதியில் தங்கி படிக்கக்குள்ள அவங்களுக்கு உலகத்தை பற்றிய போதுமான அடிப்படை அறிவில்லாமல் வளர்கிறாங்க. இதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும். இதை பற்றி இன்னும் தொடர்ச்சியான வீடியோக்கள் வரும். நீங்கள் உங்கள் குழந்தைங்களை எப்படி வளர்த்துருக்கிறீங்க அப்படின்றதுக்காக நீங்கள் ஒரு சின்ன ஒரு சோதனை மட்டும் செய்யுங்க. ஒரு லிஸ்ட்டு எழுதுங்க. மளிகை கடையில் வாங்குறது, காய்கடையில் வாங்குறது, பலசரக்கில் வாங்குறது, இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டு மாறி மாறி எழுதிட்டு தேவையான பணத்தையும் கொடுத்துட்டு உங்கள் பெண்ணை போய் கடத்தெருவில் இந்த பொருள்களை வாங்கிட்டு வர சொல்லுங்கள். கண்டிப்பாக சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகக்கூடாது. நம்மளுக்கு சூப்பர் மார்க்கெட்டுன்றது சோம்பேறிகளுக்கானது. ஒவ்வொரு பொருளும் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு ஒரு விளம்பர பலகை வச்சுருப்பான், போய் அதிலேருந்து தூக்கி போட்டு வந்துடுவாங்க. நீங்கள் கடை தெருவில் கொண்டு போய் விட்டு அவங்கள பொருள்களை வாங்கறதுக்கு ஒரு சோதனை வைங்க. அதில் தேடி வராங்களான்னு பாருங்கள். அதுக்கப்புறமா உங்களோட வளர்ப்பு பற்றி நீங்களே கொஞ்சம் சிந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.